ஹாய் ஒன். ஸோ ரொம்ப சாரி, ஏன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்க்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் எல்லாத்துக்குமே போடணும். இப்போ நாங்கள் மெயின் இல்லையா சார்ன்னு நினைக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பசங்க அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்களும் முக்கியமானது இப்போ வந்து போட்டேன். எனக்கு புரியுது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன் படிச்சிருந்தாங்களே சேஃப்ப்பா, அதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த டப்பா போட்டிருக்கும் பாரு, இந்த ஃபஸ்ட்டு 5 லெசனில் இந்த கொஷின்ஸ் படிச்சினாலே நாளைக்கு 3லேருந்து 2 5 மார்க் எழுத முடியும். ஸோ 6th சாப்டர் 7th சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் ஈஸி. காலம் வித் ஜென்ரேட்டிங் சீரிஸ் எல்லாம் ஈஸி. 8ஆவதுல அட்வான்டேஜ் டெம்ப்ளேட் மட்டும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் 9வது செம்ம ஈஸி, கதையாக எழுதலாம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டைப் ஆஃப் லிஸ்ட்டு, வாட் இஸ் லிங்க்கு, அது கண்டிப்பாக வரும். அண்ட் லிஸ்ட் எக்ஸ்பிளைன் தர் ஃப்ரண்ட் அண்ட் டெக்ஸ்ட்டு, இதுவும் வரும். ஸோ 17வது லெசனும் ஈஸி தான். ஸோ மேக்ஸிமம் ஒன்றுமே படிக்க முடியலன்னா நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 லெசன் நல்லா படிச்சிரு. எனக்கு கேட்டால் 6, 7, 8, 9 வரைக்குமே நல்லா படிக்கலாம். அண்டு ஏன்னா நான் கொடுத்துருக்கேன் 2 கொஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் 11 அந்த லிஸ்ட்டு லிங்க்கு, 13 வந்து அந்த லிஸ்ட்டு எக்ஸ்பிளைன் தி ஃப்ரண்ட் அண்ட் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் 15 ஃபார் லூப் முடிஞ்சால் 16 பாரு, இல்லைன்னா 17th கண்டிப்பாக ஒன்று வரும். அவ்வளோதான். இப்போது அடுத்த வந்து இப்போது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து பாக்ஸ் பண்ண கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸு. இப்போ நீ எல்லா யூனிட்டும் படிக்க முடியலன்னா அந்த பாக்ஸ் பண்ண யூனிட் மட்டும் பார்த்து இப்போ 2 மார்க். ஓகே, ஸோ பாக்ஸ் பண்ண யூனிட் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அப்புறம் 10, 11, 12, 13, 14 யூனிட் இருக்குது. 17ல் 14 யூனிட் படிக்கணுமான்னு கேட்டால் நான் என்ன சொன்னால், அது கூட வேண்டாம். நீ ஃபஸ்ட்டு 10 லெசன் படிச்சுருப்போம், கண்டிப்பாக ஒரு 3, 4, 2 மார்க் 3 மார்க் எழுத முடியும். சரியா? ஃபஸ்ட்டு 10 லெசன் படி, ஆனால் அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லை எல்லாம் படிக்கிறோன்னா இதெல்லாம் படிச்சிட்டியான்னு செக் பண்ணு. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் 2 மார்க் 3 மார்க். ஸோ அதனால் சோஃபார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து வீடியோ லேட்டாக போட்டிருந்தேன், லாஸ்ட் டே நைட்டு. இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் வழி எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன், புக் பேக் 1 மார்க் ஃபஸ்ட்டு படிச்சிரு. அதுவே உனக்கு 15க்கு 14 அந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபஸ்ட் 5 லெசனில் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு முடிஞ்சால் 6வது 7வதும் அப்புறம் 9வது லெசனும் 17வது லெசன், ஏன்னா அது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. 17வது லெசன் இதை படித்தா ஒரு 3 5 மார்க் எழுதிடலாம். அண்ட் ப்ளஸ் 4 கூட எழுதலாம், 3ன்னு இப்போதைக்கு சொல்கிறேன். அண்ட் 3 மார்க் 2 மார்க் ஒரு 5 லெசன், ஃபஸ்ட் 5 லெசன் படித்தா ஒரு 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதிடலாம். அண்ட் 1 மார்க் வந்து புக் படிச்சுன்னா 40 45 கூட இருக்கலாம். ஓகேவா? இல்லை சார் பாஸ் பண்ணுறதுக்கு தான் முடியும், பாஸ் பண்ணாலே போதும்னா 1 மார்க் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு 5 லெசன் 5 மார்க் நல்லா படிச்சு போனாலே பாஸு. 2 மார்க் 3 மார்க் ஏதாவது கொஞ்சம் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர் பார்த்துருப்போம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஓகேவா? மஞ்சள் கலர் பாக்ஸில் போட்டதும் அண்ட் பாக்ஸ் போட்ட லெசன்ஸ் எல்லாமே படிச்சினாலே 60+ எடுக்கலாம். சரிங்களா? 70க்கு. ஸோ அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வீடியோ போடணுன்னு கோவப்படாதீங்க. அண்ட் ரொம்ப சாரி. தேங்க்யூ.